அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் படை இயக்குனர் சத்யபதி. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற உலகத்தரத்திற்கு நிகரான ஒரு தமிழ் சினிமா, அந்த சினிமாவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த தரத்துக்குண்டான சினிமா அயலான். இந்த படத்தின் ஹீரோ எஸ்கே, இயக்குனர் ரவிக்குமார் ஆர். இந்த படம் ஏலியன்ஸை வச்சு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மானின் இசை படத்திற்கு மிகப்பெரிய தோய்வில்லாத ஒரு பலத்தை தருகிறது. அதே சமயம் இது ஒரு சமூக சிந்தனையுள்ள குடும்ப பின்னணியில் குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்களையும் பெரியவங்களையும், குறிப்பாக சொல்லப்போனால் 6 to 60 வரை எல்லாருமே போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமாவுக்குள்ளே ஒரு சோஷியல் மெசேஜை அழகாக சொல்லியிருக்கார் இயக்குனர். அதுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காரு எஸ்கே சிவகார்த்திகேயன். நீண்ட நாள் கேப், அதாவது ரொம்ப இடைவெளிக்கு பிறகு பானுப்பிரியாவோட என்ட்ரி கிராமத்து போர்ஷனில் ஒரு கண்ணியமிக்க தாயாக அவங்க கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் அவங்களுடைய என்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தோட ஓப்பனிங் பிரமாதமாக இருக்கும். அதே சமயம் பூம்பாறை கிராமத்தில் இருந்து சென்னையை நோக்கி ஒரு இளைஞன் வேலைக்கு வர்றான்ற கதையை தொடங்கி அவர் எந்தெந்த பிரச்சனையில் எப்படி எப்படி சந்திக்கிறாரு, யாரையெல்லாம் அவர் எதிர்க்கிறாருன்னும் போது இந்த கதையை மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்க்ரீன் பிளே. நம்ம இந்த கதையை பற்றி பேசுகிறத விட எப்படியா இருந்தாலும் இந்த படம் அனைவரும் பார்க்கக்கூடிய படமாக அமைந்திருக்கு. எல்லாரும் பார்ப்பீங்க. நம்ம இந்த காட்சி மொழிகளை பற்றி பேசிகிட்டே போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஆம்புலன்ஸில் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த குழந்தை ஏழ்மையான குழந்தை. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இறக்கிட்டு அதுக்கு ஒரு காசு கேட்பார், ஒரு 500 ரூபா கொடுமான்னு. அந்த பொம்பளை சொல்லும், ஆனால் எங்ககிட்டே போய் கேட்குறியானா, நாங்கள் நிலைமையில் புரிஞ்சிக்க மாட்டியான்னு கேட்கும். அந்த சீனை இயக்குனரும் சரி எஸ்கேவும் சரி ரொம்ப அற்புதமாக கையாண்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, சிஜி ஒர்க், அனிமேஷன், செட் ஒர்க், ஒளிப்பதிவு. இதில் ஹாலிவுட் தரத்துக்கு நம்ம படமும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் எந்த இடமுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை. கிராஃபிக்ஸில் அவ்வளோ அழகாக மெனக்கெட்டு ஒரு ஃப்ரேம், அதாவது அதை கூட தள்ளி 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 அழகாக செஞ்சுருப்பாங்க. இவங்கக்கிட்ட இப்படி ஒரு அசாத்தியமான ஸ்கிரிப்டை கொடுத்து அதுக்குண்டான இவ்வளோ செலவும் கொடுத்து அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி அவுட் வந்திருக்கான்னு பார்த்தா இந்த சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். எனக்குண்ட ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இது 3Dயாகவே வச்சுருந்தா கூட இன்னும் குழந்தைங்க அதிகமாக பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். பட் அது இல்லாமல் இருந்தால் கூட இந்த படம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டு. அதே நம்ம யோகி பாபு, கருணாகரன் இவங்களுடைய காமெடி டபுள் மீனிங் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே கனெக்ட் பண்ணுற காமெடியை வச்சுட்டு அதில் ஒரு சோஷியல் இஷ்யூ வச்சுக்கின்னு அதை சிவகார்த்திகேயன் மெயின்டைன் பண்ணி ரொம்ப நீங்கள் மாவீரன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் ரொம்ப அழகாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு கிராமத்து மண்ணுக்கும் வானத்துக்கும் மறைஞ்சிருக்கிற எத்தனையோ அதிசய சக்திகள் இருக்கும். அதுக்குண்டான விஷயத்தை அதுங்க நம்ம இயற்கையை காப்பாற்ற வர்ற மாதிரி, அதுவும் கூட சிவகார்த்திகேயன் ட்ராவல் பண்ணுற மாதிரி அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அதை பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு டீம் சுற்றுற மாதிரி, அந்த டீம் சென்னையே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரிலாம் இந்த கதை போனாலும், இந்த கதை சிவகார்த்திகேயன் பிரம்மாண்டமான செலவு பண்ணி பிரம்மாண்டமாக அந்த படத்தை ப்ரொடியூசர் எடுத்திருந்தா கூட இதனுடைய வசனங்கள் இந்த பிரம்மாண்டத்துக்கு நிகராக இருக்காமல் யதார்த்தமாக சராசரி மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற பையன் மாதிரியோ, சராசரி ஃபேமிலியில் ஒருத்தன் பேசக்கூடிய பேச்சு மாதிரியோ உரையாடல்கள் நிகழ்த்தி இருப்பது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அங்கங்கே பாட்டுங்களை போட்டு போர் அடிக்காமல், அதே சமயம் எந்த காட்சியும் பெரிய லென்த்தாக எடுக்காமல், காட்சிக்கு ஏற்ற திரைக்கதை, திரைக்கதைக்கேற்ற காட்சின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒளிப்பதிவாளர் மிக கச்சிதமாக எல்லா வேலையும் அழகாக செஞ்சுருக்காரு. நீங்கள் பொங்கல் திருவிழாவில் ஒரு நல்ல படம் பார்க்கணும் ஃபேமிலியோடு முடிவு பண்ணிங்கன்னா அயலான் போகலாம். உங்கள் குழந்தைங்க ரசிப்பாங்க. முதல்ல இந்த மாதிரியான சமூக பிரச்சனையெல்லாம் குழந்தைங்களை கூட்டின்னு போய் காமிங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் குழந்தைங்க பார்த்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஏலியன்ஸாக வர்ற அந்த க்ரியேட்டிவிட்டி, சிஜி ஒர்க்கு எக்ஸ்ட்ரானரி படம். இந்த சிஜி ஒர்க் பண்ண டீம் ரொம்ப வேர்ல்டு லெவலுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. சுவாரஸ்யமான படம். எந்த இடத்துலையும் ரொம்ப போர் அடிக்கலை. ரொம்ப அதாவது அருவருக்கத்தக்க வசனங்கள் இல்லாமல் நீங்கள் அழகாக பார்த்தா ஒரு நல்ல மெசேஜ். இயற்கை சூழல் எப்படியெல்லாம் அடுத்த 2030-40க்கெல்லாம் போகுன்றதை லாஜிக்காக சொல்லி, அதே சமயத்தில் உங்களை சிரிக்கவும் வச்சு ரொம்ப வீட்டுக்கு போனால் சிந்திக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க எஸ்கே டீம். இந்த படம் ஒரு நல்ல படம், வெற்றி படம். வர்த்தக ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் கூட சிவகார்த்திகேயனுக்கு மனசு திருப்தியாக ஒரு மக்களுக்கு சொன்ன மெசேஜ் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஹீரோவும் இந்த மாதிரி கண்டென்ட்டில் ப்ளே பண்ணும்போது தான் நிறைய ஆடியன்ஸ் தேட்டருக்கும் வருவாங்க,
ரசிப்பாங்க. எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சத்யபதி. நன்றி, வணக்கம்.